டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் மகுடம். விஷால் அவர்கள் நடிப்பில் அவரே இயக்கியிருக்காரு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, மெடிக்கலில் மருந்து விற்பனையாளர், அதாவது மெடிக்கல் ரெஃபாக இருக்கார் கதாநாயகன் விஷால். அவரோட மனைவி துஷாரா விஜயன். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. 2 குழந்தைகளோட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. சொந்தமாக ஒரு கார் வாங்கணும்னு ஒரு நீண்ட நாள் கனவு. புது கார்லாம் விசாரிக்கிறாரு. விலை அதிகங்கிறதால ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு பழைய கார் ஒன்று ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து விலைக்கு வாங்குறாரு. அப்படி கஷ்டப்பட்டு விலைக்கு வாங்குகிற காரில் பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறோம்னு அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது. அந்த காரில் தனது குடும்பத்தோட ஒரு ட்ரிப்பு போகிறாரு. அந்த பயணம் தான் குடும்பத்தோட கடைசி பயணம். அதாவது அவரோட காரை ஒரு கும்பல் வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்துது. காரில் இருக்கக்கூடிய துஷாரா விஜயனையும் அவர் மகளையுமே சுட்டு கொண்டுறாங்க அந்த கும்பல். தனது மகனோட காட்டுக்குள்ளே ஓடி உயிர் பிழைக்கிறாரு விஷால். ஒரு கட்டத்தில் எதிர்த்து நிற்கிறாரு. எதிரிகளை துவம்சம் செய்து அடித்து ஓட விடுறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு மகன் கேட்க, தனது அப்பா லிங்கா தான் காரணம்னு சொல்கிறாரு. அந்த லிங்கா யார், இந்த கொலைவெறி தாக்குதல் பின்னணி என்ன என்பது தான் இந்த படத்தோட மொத்த கதை. அப்பா மகன்னு இரட்டை வேடம். அப்பா பெரிய டானு, மகன் சாதுவான ஆள். அப்பா சொந்தமாக கப்பலை வச்சுருக்காரு. மகன் கார் வாங்கவே கஷ்டப்படுறாரு. ஒரு ஆக்ஷன் தெலுங்கு மசாலா மூவி மாதிரி இருக்குது. விஷால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர். இப்போது இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு தெளிவான திரைக்கதை இல்லை படத்தில். காட்சிகள் எல்லாமே லென்த்தாக எடுத்திருக்காரு. அவரோட 32 வருட கனவு நிறைவேறிட்டுன்னு சொல்லியிருக்காரு டைரக்ட் பண்ணுறதில்ல. ரசிகர்களுக்கு படம் சுவாரஸ்யமாக இருந்ததா, எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லை. எப்படா படம் முடியும்னு இருக்குது. 3 மணி நேரம் 5 நிமிஷம் டியூரேஷன். ஏதோ ஒரு 4.5 மணி நேரத்தை தாண்டி படம் ஓடுற மாதிரி இருக்குது. ஒரு அரை மணி நேரம் படத்தை குறைச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். கதையில் லாஜிக்கே இல்லை. இத்தனை கொலை நடக்குது, கவர்மெண்ட்டு போலீஸ்லாம் வேடிக்கையாக பார்ப்பாங்க. அதுவே ஒரு புரியும்படியான ஒரு திரைக்கதை இல்லை. அப்பா கேரக்டர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கடற்கரைக்கு வர்றாரு. அங்கே நிற்கிற கப்பலை பார்க்குறாரு. அதை சொந்தமாக வாங்கணும்னு நினைக்கிறாரு. பின்னால் பெரிய டானாக மாறி 5 கப்பல் வாங்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய டானோட மகன் ஒரு கார் வாங்க முடியாமல் அலைகிறாரு, கஷ்டப்படுறாரு. ஒரு கார் வாங்க ஸ்டோரூமாக ஏறி இறங்குறாரு. இவர் மாமனார் கேரக்டர் தம்பி ராமையா, மாப்பிள்ளை எப்போ கார் வாங்குவீங்கன்னு அவர் வேற தொல்லை கொடுக்குறாரு அடிக்கடி. மனைவி துஷாரா விஜயன் வேற கார் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. கணவனோட பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளாக சேர்ந்து குடும்பம் நடத்தி வாழ்கிறவங்களுக்கு பொருளாதார நிலைமை தெரியாமல் இருக்குமா? இந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் கதை பயணிக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அவர்கள் சமீபத்தில் மறைஞ்சிட்டார். பல வெற்றி படங்களை, சூப்பர் ஹிட் படங்களை எடுத்தவர் எப்படி இந்த படத்தை தயாரிக்க சம்மதிச்சாருன்னு தெரியல. அதனால தான் தயாரிப்பாளர்னு 5 பேர் பேரை போடுறாங்களோ என்னமோ. ஆர்பி சௌத்ரி அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்தால் இந்த படத்தை வெளியிட்டிருக்கவே மாட்டார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இந்த படம் முதல்ல தமிழ் படமா தெலுங்கு படமானு டவுட்டே வருது நமக்கு. ஏன்னா விசாகப்பட்டினத்தை மையப்படுத்தி தான் கதைக்களமே அமைக்கப்பட்டிருக்கு. இனிமேல் விஷால் படம் நடிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தி நல்ல படமாக நடிக்கணும். அதுதான் நல்லது. டைரக்ட் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு அவரும் கடனில் சிக்கிக்கிறது மட்டும் இல்லாமல் படம் பார்க்க வர்ற ரசிகர்களையும் மண்டை காய வைக்கக்கூடாது.
டிக்கெட் விலை 225 ரூபா, பாப்கார்ன் விலை 200 ரூபா, கார் பார்க்கிங் 50 ரூபா, வாட்டர் பாட்டில் 90 ரூபா விற்கிறான். ஃபேமிலியோட படம் பார்க்க 2000 ரூபா ஆகுது. இவ்வளோ செலவு பண்ணி படம் பார்க்க வர்ற ரசிகனை எரிச்சல் ஆகுதுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு ஒன் டைம் ஓடிடி வாட்சிங்கு தான். பொழுது போகலை, என்ன பண்ணுறது, நிறைய பணம் இருக்குது, எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாதவங்க தாராளமாக இந்த படத்தை பாருங்கள், ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.